சவிதா. நான் வந்து வாழ்க்கை கிராமத்துலேருந்து வசிச்சுட்டு வரேன். நான் வந்து நன்னிலம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன். அங்கே நான் 12th படிக்கும்போது ஜேஇஇ எக்ஸாமை பற்றி எங்கள் டீச்சர்ஸ் எல்லோரும் சொன்னாங்க, அப்ளை பண்ண சொல்லி சொன்னாங்க. ஜேஇஇ மெயின்ஸ் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோம். அதில் நான் வந்து எலிஜிபிள் ஆகிட்டேன். ஜேஇஇ மெயின்ஸில் எலிஜிபிள் ஆனதுனால நான் முதல்வன் திட்டம் மூலியமாக எனக்கு ஜேஇஇ அட்வான்ஸுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்காக ஈரோட்டில் உள்ள ஹிந்துஸ்தான் காலேஜில் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே தான் ஜேஇஇ அட்வான்ஸ்னால் என்ன, எப்படி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அந்த சம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே அங்கே உள்ள டீச்சர்ஸ் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நானும் ஜேஇஇ அட்வான்ஸ்லாம் எழுதினேன். ஜேஇஇ அட்வான்ஸில் இப்போ எலிஜிபிள் ஆகிட்டேன். ஜேஇஇ அட்வான்ஸில் எலிஜிபிள் ஆனதுனால சென்னை ஐஐடியில் உள்ள நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் அப்பா வந்து ஆயில் மில் தான் வச்சுருக்காங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. எங்கள்கிட்ட இப்போ நான் போய் கோச்சிங் சென்டர் போய் சேர்ந்து படிக்கிற அளவுக்கு அவ்வளோலாம் வசதி இல்லை. ஆனால் இப்போ கவர்மெண்ட் மூலியமாக நான் இப்போ ஃப்ரீயாகவே படித்து இப்போ எனக்கு அங்கே சீட்டு கிடச்சிருச்சு. நான் முதல்வன் திட்டம் எங்களை மாதிரி உள்ள கிராமத்து மாணவ மாணவிகளுக்கு ஒரு வழிகாட்டியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால நிறைய பேருக்கு நிறைய வெற்றி கிடச்சிருக்கு. இது இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு ரொம்ப முக்கிய காரணமான நம்ம ஹெச்எம் மேம், கிளாஸ் சார், டீச்சர்ஸ், முதலமைச்சர் அவர்கள், கல்வித்துறை அமைச்சர், அவங்க எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண என்னோட பேரண்ட்ஸ், அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ்.